நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது சுதாமா துவாரகா. இது குஜராத் மாநிலத்தில் போர்பந்தர்ன்ற ஊரில் இருக்குது. இந்த போர்பந்தரில் தான் காந்திஜியும் பிறந்தார். இந்த சுதாமாவும் கிருஷ்ணரும் ஓல்டு டேஸில் சாந்திபனி முனிவர்கிட்ட குருகுலத்தில் இருக்கும்போது மீட் பண்ணாங்க. அப்போ கிருஷ்ணர் சுதாமாவை கேட்டார், அதாவது குசேலரை கேட்டார், நீ என்னோட ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா? அதுக்கு குசேலர், நான் ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறந்தவன், நீ பணக்கார பையன், நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு கேட்டார். அப்போ கிருஷ்ணர் ப்ராமிஸ் பண்ணார், உன்னால் கொடுக்க முடியாதது எதுவுமே நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணார். அதனால் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். இப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒரு நாள் காட்டுக்கு போகிறாங்க. காட்டில் நல்ல மழை. அப்போ ஒரு மரத்தடியில் தங்கிட்டு வெயிட் பண்ணியிருந்தாங்க மழை நீக்கிறதுக்காக. இப்போ குசேலருக்கு ரொம்ப பசிச்சுது. அதனால் சாந்திபனி முனிவரோட மனைவி கொடுத்த அவள் இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாரு. அப்போ கிருஷ்ணருக்கு உடைய பங்கையும் சேர்த்து சாப்பிட்டுட்டாரு. அதனால் கிருஷ்ணர் ஒன்றும் சாப்பிட முடியல. இந்த முனிவரும் அவரோட சிஷ்யர்களும் இவரை தேடி கண்டுபிடிச்சி குடிசைக்கு கூட்டின்னு போயிட்டு, என்னப்பா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். கிருஷ்ணர், நான் இன்னும் சாப்பிடல அப்படின்னாரு. உடனே கொடுத்த அவள் ரெண்டு பேரும் ஈக்குவலாக பிரிச்சுக்கலையா அப்படின்னாரு. இப்போ குசேலர் நான் தான் சாப்பிட்டுட்டேன், எனக்கு ரொம்ப பசிச்சுதுன்னு. உடனே முனிவருக்கு கோபம் வந்துட்டு, நீ ஏழையாகவே லைஃப்பை லீட் பண்ணுவேன்னு சாபம் கொடுத்துட்டாரு. இது நடந்து ஸ்கூல் விட்டு பிரிஞ்சாலும் இவருக்கு கிருஷ்ணர் நினைவாகவே இருந்தார். அவர் கிருஷ்ணரும் பின்னாடி பெரிய துவாரகைக்கு மன்னனை ஆண்டு இது பண்ணும்போது குசேலர் கல்யாணமாகி 27 பசங்க சுசீலைன்ற மனைவிக்கு பிறந்த 27 குழந்தைங்களோட ரொம்ப வறுமையில் வாடினார். அப்போ அந்த சுசீலை வறுமை தாங்க முடியாமல் இவர்கிட்ட கேட்டார், உங்கள் ஃப்ரெண்டு தான் நல்லா செல்வந்தராச்சு, அவர்கிட்ட உதவி கேட்டுட்டு ஏதோ வாங்க போயிட்டுன்னு ரொம்ப வற்புறுத்தினாங்க. சுதாமருக்கு அதுக்கு இஷ்டம் இல்லை. ஆனாலும் மனைவியை கேட்டு ரொம்ப வற்புறுத்தினால அவர் சரி நான் போயிட்டு வரேன்னு சொன்னார். போகும்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கு அவல் பிடிக்குமே ரொம்ப அப்படின்னு அவல் ஒரு பிடிச்சி ஒரு இதில் கட்டி கொடுத்தாரு. அவர் வேஷ்டியில் முடிஞ்சுன்னு அது கிளம்பினார். அங்கேருந்து இருக்கிற பின்னாடி நம்ம பார்க்க போகிற பெய்ட் துவாரகான்ற ஊரில் இருக்கிற அரண்மனைக்கு போனார். பெய்ட் துவாரகான்னா மீட்டிங் பண்ண இடம்னு பேர். அந்த இடத்துக்கு போய் அரண்மனைக்கு போய் வாசலில் நின்னார். காவலர்கள் இவரை உருவத்தை பார்த்துட்டு விடலை. இவர் எவ்வளோ கெஞ்சி கேட்டாலும் அவர் விடலை. நான் கிருஷ்ணர்கிட்ட அட்லீஸ்ட் நான் வந்ததையான்னு தெரிவிங்கன்னு ரொம்ப கெஞ்சி கேட்டப்புறம் காவலர்கள் போய் கிருஷ்ணர்கிட்ட சொன்னாங்க. கிருஷ்ணர் ஓடோடி எல்லாரையும் எதுவும் பார்க்காம அப்படியே அவரை கட்டி பிடிச்சி ரொம்ப ஆனந்தமாக அவரை கூட்டிட்டு போய் அரண்மனையில் தங்க வச்சு அவருக்கு கை காலெல்லாம் நல்லா அலம்பி பாத பூஜையெல்லாம் பண்ணி அவருக்கு நல்ல உடையெல்லாம் கொடுத்த அப்புறம் இவருக்கு சுதாமருக்கு எதையும் கேட்க மனசே வரல. இவரோட அன்பிலே அப்படியே தளிச்சு நின்றுட்டார். அப்போ கிருஷ்ணர் அண்ணி எனக்காக ஏதாவது கொடுத்தமிச்சிருப்பாங்களே, அது நீ ஒன்றும் சொல்லவே இல்லையே அப்படின்னு. இல்லைப்பா, அது உனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு இதுவாக இருக்குது, கூச்சமாக இருக்குது, அவள் தான் ஒரு கைப்பிடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஐயோ அப்படின்னு சொல்லி அவர் முதல்ல அதை கொடுன்னு சொல்லி அதை வாங்கி எனக்கு கிடைச்ச பரிசிலே இதான் பெஸ்ட்டு பரிசுன்னு சொல்லி அதை சாப்பிட ஆரம்பித்தார். ஒரு ஒரு கவலம் 2 கவலம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது அங்கே அவரோட வீடெல்லாம் அப்படியே மாட மாளிகை ஊடகமாக மாறிகிட்டே இருந்தது. அப்புறம் ருக்மணி அதை தடுத்துட்டா. போகிறோம் எனக்கும் மிச்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரை தடுத்துட்டா. ஏன்னா லக்ஷ்மின்ற அந்த ருக்மணிக்கு தெரியும் இவர் சாப்பிட அவர் செல்லும் முறை இவர் தலைக்கு மேலே கர்வம் ஏறிடுன்னு சொல்லி அதை தடுத்துட்டாங்க. குசேலர் ஒரு அன்பிலே தெளிச்சிட்டு அவர் கேட்க நினச்சதே எதுவும் கேட்காம அவர் திரும்பிட்டார் ஊருக்கு. அந்த ஊர் இங்கே தான் போர்பந்தர். இந்த போர்பந்தரில் இவர் பார்த்தா மாட மாளிகையிலும் இதுவும் பணக்கார இதுலேயும் எல்லாம் மாறி இருந்தது. அவர் இருந்த திசை நோக்கி கை கூப்பி தொழுதார். அன்போடும் நட்போடும் ஒரு பிடி அவல் கொடுத்ததே ரொம்ப மகிழ்ச்சியாக ஏற்றுண்டு அவரோட ஃப்ரெண்டோட வாழ்க்கையை மாற்றிட்டார் பகவான் கிருஷ்ணன். அதனால்தான் கிருஷ்ண ஜெயந்தி நாளில் எத்தனையோ பலகாரங்கள் பச்சாலும் அவலை படைச்சிட்டு வழிபடுறாங்க. அதுவும் தவிர ஃப்ரெண்ட்ஷிப்பு அடையாளமாக ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்னைக்கு இவரோட கதையை நினைவு கூறுறாங்க.
இந்த சுதாமா வாழ்ந்த போர்பந்தர் தான் முன்னாடி சுதாமாபுரி அல்லது சிட்டி ஆஃப் சுதாமான்னு அழைக்கப்பட்டது. இந்த டெம்பிள் வந்து போர்பந்தர் சென்டரில் இருக்குது. அது வந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோயிலாக இருக்குது. அவங்க இருந்தாலும் 1902ஆம் வருஷம் பாவ்ஷிங் ஜீன் மகாராஜ்ன்ற போர்பந்தர் கிட்ட இந்த ராஜா அதை வந்து பெரிய லெவலில் காட்டி அது கருவடு பில்லர்ஸ் ஆர்ச்சஸ்லாம் வச்சு நல்லா சிறப்பாக கட்டியிருக்காரு. இந்த டெம்பிளில் லார்ட் கிருஷ்ணா, குசேலரோட ஒய்ஃபு சுஷீலா, அதாவது சுதாமாவோட ஒய்ஃபு, இவங்களுக்கெல்லாம் தனி கோயில் இருக்குது. இந்த டெம்பிள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடையாளமாக இப்போவும் பார்க்கப்படுது. இங்கே பரிக்கிரமான்னு ஒரு இடம் இருக்குது. இது ஒரு மேஸ் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல தான் குசேலாவும் கிருஷ்ணரும் விளையாடின இடம் சொல்கிறாங்க.